வழிபாடு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. எல்லாரும் சொல்ற குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கு, நீங்க பார்க்குற பார்வை என்பது வேற மாதிரி இருக்குது. ஸோ குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு உகந்தது, எப்படி அதை வழிபடணும், குலதெய்வம் அப்படின்னா என்ன? குலதெய்வம் அப்படின்னாலே நம் குலத்தை காப்பது தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு இருக்கோ இல்லையோ, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் நீ எந்த கோயிலுக்கு போனாலும் புண்ணியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ பொதுவாகவே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும். இப்போ நானே எங்கள் அப்பா அம்மா சொல்கிற கருத்துக்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த கருத்துக்களை நம்ம குடும்பத்துக்குள்ளே பகிர்ந்துக்குவோம். பார்த்துருக்கீங்களா, எங்கள் தாத்தா காலத்தில் இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அப்போ நம்ம திருச்செந்தூருக்கு போக சொன்னாங்க. நாங்கள் ஏன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டங்களில் திருச்செந்தூர் ரொம்ப அருகாமையில். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் அதிகமாக திருச்செந்தூர் போனதில்லை. அப்படிங்கிறதுனால திருச்செந்தூர் போயிட்டு வருவோம் அப்படின்னு கல்யாணம் ஆகி குறிப்பிட்ட வருஷம் குழந்தை இல்லைன்னதுக்கப்புறம் போயிருக்காங்க. அப்போ அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த காட்சி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, உனக்கு எங்கள் அம்மாவுக்கு அப்போ எந்த கன்சியூமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வெறும் வயிறாக இருந்தேன் அப்படின்னு ஒரு இதில் சொல்லுவாங்க. அப்போ கனவுல சொல்லுதுன்னா, உனக்கு பையன் பிறப்பா அவனுக்கு ஏன் பேர் வை அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த அந்த மாதமே நான் தனித்ததாக சொல்லுவாங்க. அவர் முருகன், திருச்செந்தூர் முருகன் காட்சி கொடுத்து சொன்னதுனால முருகனை நினச்சே முருகன் பேர் வைக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு தாத்தா எங்கள் ஊரில் சாமி ஆடுவார். அவரை எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தீராத வியாதிக்கு விபூதி போட்டாலே தீருமா. ஏன்னா எங்கள் ஊரில் அப்படி பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குன்னு போன பதிவில் சொன்னேன். அதில் எங்கள் தாத்தா இந்த கால்ரா வருது, இல்லை ஊருக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த தெய்வன் அப்படி ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எங்கள் வீட்டில் இப்படி சாமி காட்சி கொடுத்துச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு எல்லார் குடும்பத்துலேயுமே இந்த ஆன்மீகம் சார்ந்த வரலாறுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் ஆன்மீகத்தின் மீது உள்ள பற்று இன்றைக்கி குறையில. அதை வச்சு ஏமாத்துறவங்க நிறைய பேர். ஆனால் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, வர்ற நோய் தீந்திரம், கால்ரா வருது, சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே சொல்லிடுவார் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு தாத்தா அந்த ஊரில் சாமி ஆடும்போது எங்கள் அப்பாவே சொல்லுவார், நான் சின்ன பையனாக இருப்பேன்டா, நான் குழந்தையாக இருக்கும்போது அவர் தலைக்கு, அதாவது எப்படின்னா ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவர் கடைசியில் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். அப்போது அவர் தலைக்கு கீழே ஒரு பெரிய நாகம் சுருண்டு படுத்தே இருக்கும்னு எங்கள் அப்பா சொல்லுவார். இதை நாங்கள் எங்கள் அப்பா மட்டும் சொன்னால அந்த ஊரில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா பேர்பட்ட எங்கள் அப்பாவுக்கு தாத்தா அப்பேற்பட்ட ஆள். ஏன்னா கிராமத்தினுடைய தலைமுறை இல்லையா, தலையில் கும்பம் எடுத்தார்னா கையே வைக்க மாட்டாராம். அப்படி அந்தளவுக்கு நிற்கும். அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவார். பக்கத்தூரில் தான் இருப்பாரோ, ஆனால் இங்கே நடக்கிறத க்ளீனாக சொல்லிடுவார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னதுனால எங்கள் அப்பா சொல்லிடுவார், எங்கள் தாத்தா பேரை தான் என் பையனுக்கு வைக்கணும் அப்படின்னு. அப்போது முருகன் பேரையும் எங்கள் தாத்தா பெருமாள் நாடார் அப்படின்னா அந்த பெருமாளுங்கிற பேரையும் சேர்த்து வச்சாங்க. அப்போ முருக பெருமாள் அப்படிங்கிறது என்னுடைய பேர். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சின்ன பையனாக இருக்கும் நமக்குலாம் இது சாமி ஆடுவோன்னா, சில இடங்களில் போகும்போது எனக்கெல்லாம் புண்ணு வந்துடும் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சாமி அதே எங்கள் அப்பாவுக்கு தாத்தா ஆடின சாமி தான் நம்ம ஆடுவோம். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு கஸ்டமரே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஐயா உங்கள் வீட்டில் நான் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கருநாகம் உங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நான் காட்சி பார்த்தேன். அப்போது இந்த மாதிரி நான் பார்க்கல, இது மாதிரி மற்றவங்க சொல்லும்போது அப்போ அந்த விஷயம் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது, வைப்ரேஷன். இதைத்தான் முன்னோர்களுடைய நமக்கு கொடுத்த பாரம்பரியம். இப்போ குலதெய்வம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஜோதிடத்துலேயே குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஜோதிடம்னா மருத்துவ கலையின் உச்சம்னு சொன்னேன், ஜோதிடம்னா குடும்பம்னு சொன்னேன். குடும்பம் ஒரு கோயில், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். நம்ம கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது அப்படின்னு. அப்போ ஒரு கோயில்னால் எதுக்கு கட்டினாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் இறைவனடி சேர்ந்தார். ஒரு குழந்தை தணிக்கும் இடம் கருவறை, இறைவன் வாழும் இடம் கருவறை. அதே மாதிரி இறந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் சாமி போயிட்டான், சாமி ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கோபுர கலசத்தில் இருக்கிற தானியமும் என்ன இருக்குன்னா இறைவனுக்கு பவர். அப்போ இந்த இயற்கையில் கலந்தவர்கள் அந்த இறைவன் காலுக்கு இல்லை. அதனால தான் 12ஆம் வீடுங்கிறது காளி வீடு. இந்த 12ஆம் வீடுங்கிறது காளி எங்கே இருக்குன்னா சுடுகாட்டில் இருக்கும்மா, சிவன் எங்கன்னா சுடுகாட்டில்ம்மா. சிவன் அந்த அஸ்தியை சொல்லுவாங்க, காளிங்கிறது அந்த அழிஞ்ச உடல், மண்டை ஓடு இது எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ இந்த மண்டை ஓடு, இந்த உடம்பு பார்த்திங்கன்னா காளி ஆக்ரோஷமாக இருக்குன்னா உடம்பு பூரா மண்டை ஓடும், காலுக்கு கீழே மனுஷனையும் கையில் கபாலத்தையும் வச்சு அரக்கனை கொண்டுட்டேன் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, உடல் என்பது
தீமை உள்ளது. இதில் வந்து உயிர் அப்படிங்கிறது நன்மையும் தீமையும் கலந்தது இந்த உடல். அப்போது இந்த உயிர் போயிடுச்சுனாலே இந்த உடல் வந்து கெட்டதை விளைவிக்குங்கிற அரக்கனை அழிச்ச மாதிரி தான். அப்போ நம்ம முன்னோர்கள்னு சொன்னால் செத்தவங்க அந்த ஒளி வந்து காலு கீரை போகிற மாதிரிலாம் படம் எடுத்திருப்பாங்க. அப்போ இறைவனடி சேர்ந்தார் உன் குலம் தெய்வம் அப்படின்னு. இப்போ நம்ம ஜாதகத்திலே 5ஆம் இடம் குலசாமின்னு சொல்லுவாங்க. இப்போ தந்தைங்கிறது 9ஆம் இடம்னா குரு. இப்போ தந்தைக்கு தந்தை சூரியன்னா தாத்தா தான் நமக்கு அப்பான்னு ஜோதிடத்தில் சொல்லிட்டேன். அப்போ குலசாமியும் இது தான் சொல்கிறான். குலசாமிங்கிறதும் இந்த 5ஆம் வீட்டை தான் சொல்லுவாங்க. இந்த 9ஆம் வீட்டுக்கு மாமனார் 3ஆம் வீடுனா அப்பாவும் மாமனாரும் கணவன் மனைவி இந்த மாதிரி 7ஆம் பொருத்தம் இருக்கும். அதே மாதிரி தாய் 4ஆம் வீடுனா தாய்க்கு மாமியாருங்கிறது 7க்கு 7 கணவன் மனைவி மாதிரி பொறுத்து இருக்கும். அதாவது உன் மகனை உனக்கு தானமாக கொடுக்குறேன், உன் மகளை எனக்கு தானமாக கொடு, என் வீட்டில் அவள் மகளாய் வளரட்டும். அப்படி தான் கொடுத்து வாங்கல். இதுதான் சொல்லுவாங்க. பாரம்பரியங்கிறது நமக்கு வந்து அழியாத சொத்தை அடுத்த தலைமுறையை தரக்கூடிய பெண்ணையும் ஒரு ஆணையும் மதித்து கொடுக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எப்படி சொல்கிறேன்னா அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய புனிதமான ஒரு விஷயத்தை தான் திருமணங்கிற பந்தத்தை அத்தனை பேர் ஊர் சேர்ந்து பண்ணுவாங்க. அப்போது உங்களுக்கு இந்த மாமனாருக்கு 3ஆம் இடம், காலபுருஷனுக்கு 3 மாமனார்னா எப்படி 9க்கு 9 5 இந்த மாதிரி 3க்கு 3 மாமனாருக்கு 3ஆம் இடம்னா நமக்கு 5. அதாவது ஒவ்வொரு விஷயமும் இப்போ தந்தைக்கு தாய் 12ஆம் வீடு, நம்ம அப்பாவுக்கு தாய் 12, தாய்க்கு தந்தை 12ஆம் வீடு. அப்போ ஒவ்வொரு கட்டத்தையும் உறவுகளாக இருக்கும். இப்போ சுக்கிரன்னா உங்களுக்கு மனைவின்னு சொல்லுவாங்க, சந்திரன்னா தாயின்னு சொல்லுவான், புதன்னா மாமேன்னு சொல்லுவோம். இப்போ எந்த உறவு கெட்டு இருக்கோ உனக்கு சொல்லிடுவோம். சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுது. இப்போ ஜாதகத்தில் உங்களுக்கு சூரியன் கெட்டுடுச்சு, நீ என்ன லக்னமாக வேணாலும் இருந்திருப்போங்க. சூரியன் கெட்டுடுச்சு, உங்கள் அப்பாவுடைய அப்பா சொத்தை ஒன்று இருக்காது, இல்லை அனுபவிக்க முடியாது, இல்லை இல்லாமல் போயிடும். அப்போது அந்த சூரியன்கிற தாத்தா அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா சூரியன் கெட்டுடுச்சுன்னா நீங்கள் கோதுமையை தானம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், சூரியன் கெட்டுடுச்சுன்னா தாத்தா. அப்போ நம்ம ஒரு செடி வந்து முளைச்ச இடத்துல அந்த இடத்துலேருந்து உயிர் மண் எடுப்போம். அதே மாதிரி அவர் பிறந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு இடத்துல பிறந்திருக்கோன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு டவர் இருக்கிற இடத்துல நெட்டு நிறைய கிடைக்கும்னு சொன்னேன். அது மாதிரி அவங்க பிறந்த இடத்துல வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ உனக்கு ஒரு கிரகம் கெட்டுடுச்சு, சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன், எந்த உறவு பகை, அப்போ அதை தான் சண்டைக்காரன்னு சொல்கிறான். அப்போ அந்த வழியில் உள்ள இறைவனடி சேர்ந்தார். அப்போ ஒரு கோயில் எதுக்கு கட்டுறாங்க, உன் குடும்பம் அன்னையும் பிதா முன்னேற தெய்வம், குடும்பம் ஒரு கோவில். அந்த கோவில் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு எத்தனை குலசாமி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து தந்தைக்கும் 5ஆம் இடம் வருது, மாமனாருக்கும் 5ஆம் இடம் வருதுன்னா நமக்கு அப்பாவுடைய அப்பா அம்மாவை தான் தந்தைன்னு சொல்கிறோம், தாத்தா பாட்டி. அப்போ நம்ம அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. தாத்தா சொத்து பேர் என்னக்குன்னா அப்போ அப்போ 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி. நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா அப்படின்னா 2 பேர், நம்ம அம்மாவுடைய அப்பா அம்மா 2 பேர், நமக்கு தாத்தா பாட்டி 4ன்னா நம்ம அப்பாவுக்கு அவங்க அப்பாவை பெற்றது 2, அவங்க அம்மாவை பெற்றது 2. இப்போ இந்த 4 பேரும் பிறந்த ஊர், அதில் ஒரு சமூகத்தினர் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் 2-3 சமூகத்தினர் இருப்பாங்க. அதாவது பிரபஞ்சத்தில் சமூகத்தினர் பிரிவுக்கு வந்து உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். இப்போ நம்ம பிளட் இருக்குன்னா அதுலேயும் எல்லாமே ரெட்டு தான், ஆனால் அதில் A1 B1 இப்படின்னு இருக்கும். அப்போது ஏன் ரத்தம் உயர்ந்தது உன் ரத்தம் உயர்ந்ததுன்னு பேசக்கூடாது. அதாவது அரளியும் கசக்கும் வேம்பும் கசக்கும். ஏன் அரளி அழிக்கலை அப்படின்னா அரளி அதீத வெப்பத்தை உள்வாங்கும், பூக்கள் ஆக்சிஜனை தரும். வேம்பு அதீத வெப்பத்தை வெளியிடும், ஆக்சிஜனை தரும். அப்போது ஒரு பொருளினுடைய நன்மை தீமை அறியணும் அப்படிங்க. அப்போ நம் குலம் அப்படிங்கிறது அப்படின்னா நம்ம அப்பாவுக்கு தாத்தா அப்படிங்கிறது அவங்க அம்மாவை பெற்றது 2, அவங்க அப்பாவை பெற்றது 2. அதே மாதிரி நம்ம அம்மாவுக்கு அவங்க அப்பாவை பெற்றது 2, அம்மாவை பெற்றது 2, இப்போ 4, மொத்தம் 8 பேர். இந்த 8 பேரும் பிறந்த ஊர் யாருக்கு, நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாத்தா பாட்டி யாருன்னா 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேரும் பிறந்த ஊரில் அவங்கவுங்க சமூகத்துக்குன்னு சில கோயில்கள் இருக்கும். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. 1000 பேருக்கு போய் சொல்லி, இத்தனை பேர் உறவுகள் இருக்கும்போது அத்தனை பேர்த்துக்கும் போய் சொல்லி தான் ஆகணும். அந்த சொந்த பந்தம் அங்காளி பங்காளி, அதாவது இதெல்லாம் 3ஆம் பங்காளின்னு பேர். அப்போ 3ஆம் பங்காளிங்கும்போது நம்ம அப்பாவுக்கு நம்ம தாத்தாவுக்கெல்லாம் சித்தப்பா அந்த மாதிரி வந்துடும். அப்போ எல்லாமே என்ன ஆயிருதுன்னா ஒன்று விட்ட பங்காளி மாதிரி நம்ம தாத்தாவினுடைய வம்சாவளி சொந்த பந்தம் சொல்லுவாங்கள்ல, தூரத்து சொந்தம், ஆனால் நம் இனத்தை சேர்ந்தவன். இதே ஊரில் நம்ம அந்த இவங்க பிறந்த ஊருக்கும் பக்கத்து ஊர்லேயும் அதே குலத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. இப்போ அந்த பக்கத்தூரில் இருந்த அதே இனத்தை சேர்ந்தவங்க இந்த ஊரில் வந்து கோயிலில் சாமி ஆட முடியுமானா முடியாது.
தடுத்துருவாங்க. நீ இங்கெல்லாம் ஆடக்கூடாதுப்பா, உன் ஊர் அது. அப்போ உன் குலம் அப்படின்னா இந்த 8 பேர் பிறந்த ஊருன்னா அப்போ 8 அடி. இப்போ நான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இப்போ நான் இவங்களுக்கு புள்ள, இப்போ நான் பொண்ணு எடுக்கிற இடத்துல எத்தனை வந்துடும்னா 8. அப்போ என் அப்பாவும் அம்மாவும் என் மாமனார் மாமியாரையும் என்னையும் என் மனைவியும் எப்படி வாழ்த்துவாங்கன்னா 16 பெற்று பெறுவார். இந்த 16 வகை செல்வங்கிறது இந்த 16 குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், இந்த 16 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ, இந்த 16 குடும்பத்தினுடைய நல்லது கெட்டது எல்லாம் என் குழந்தைக்கு இருக்கும். அந்த நல்லது கெட்டதில் எது கெட்டிருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் ஜோதிடம். அப்போது என் குழந்தையின் எதிர்காலம் புரியுதுங்களா, வருங்கால சந்ததி, இந்த 16 குடும்பத்தில் எவனுக்கு என்ன நோய் இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கிறதுல நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து இப்போ ஆணுக்கும் பொண்ணுக்கும் பார்த்துட்டு உனக்கு ரத்தத்தில் வீக்காக இல்லை உடம்புல வீக்காக அதுக்கு தகுந்த டேப்லெட்டை கொடுக்குறீங்க. ஆனால் அன்றைக்கி தகுந்த உணவை கொடுத்தாங்க. அந்த உறவு வழி காரகத்துவத்துக்கு தான், பொழுதுபோக்குங்கிறதே அந்த 16 வழியில் உள்ள தெய்வத்துக்கு தான் போவாங்க. அப்போ 8 அடி புள்ள 16 அடி பேரை 32 அடி அப்படிம்பாங்க. உன் 32 குடும்பமும் ஒன்று சேர்ந்ததுன்னா 32 குடும்பமும் ஒன்று சேர்ந்தால் உன் குலம். இதில் அப்பாவுக்கு 8 அடினா புள்ள 16 அடி தான் சொல்லுங்க. இந்த 16 வழிங்கிறது திக்கற்றவனுக்கு தெய்வம் துணைனா. 8 திக்கு, உருவம் 1 நான், உருவம் 1, துருவம் 2 எங்கள் அப்பா அம்மா, திசை 4 எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா, திக்கு 8 வந்தாச்சு. திக்கு அற்றவனுக்கு தெய்வம் துணை இல்லை, இந்த 8 திக்கை கற்றவனுக்கு துணை தெய்வம் துணை. அப்போ இந்த 8 பேருமே, அதாவது நம்ம முன்னோர்கள் ஆடின சாமி நம்ம ஆடுறோம். அவங்களுக்கு ஒரு பவர் இருந்தால் அது நமக்கு இருக்குது, அவங்களுக்கு ஒரு நோய் இருந்தால் நமக்கு இருக்குது. அவங்க ஒரு வம்சம்னா அதே வம்சத்தில் இருக்கும். புலிக்கு பிறந்தது பூனையாகாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உன் குலத்தின் பாரம்பரியம். அப்போ இந்த 10 குடும்பம் 16 குடும்பம் ஒன்று சேர்ந்தால் உன் குலம். அப்போது உன் குடும்பம் உன் ஒரு கோவில், உன் குலம் சாமி அப்படிங்கிறான். அப்போ அந்த மானிடர் ஆன்மா மரணம் ஏதாவது மாதிரி பிறவி. அதனால தான் நம்ம ஊரில் உள்ள எல்லை காவல் தெய்வம், நம்ம ஊர் குல தெய்வத்துக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குற அந்த சமூகத்தினர் நம்ம கோயில் வந்து பூஜை பண்ண வரமாட்டாங்க. ஏன், இந்த மகா சிவராத்திரிக்கு நிறைய பெருமாள் கோயில் இங்கே இருக்குது, பக்கத்தில் லட்சுமி நரசிம்மர் கோயில் பூட்டிட்டாங்க, திறக்கலை. ஏன்னா நீ மகா சிவராத்திரியை சிவனை இறைவனை வணங்குற, அவங்க வணங்க மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ இருந்துச்சு, நான் காட்ட மறந்துட்டேன். அதில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. ஏன் நீங்கள் பணக்காரங்களை கோயிலுக்குள்ளே விட்றீங்க, 30 நிமிஷம் உட்கார வைக்கிறீங்க, பக்தர்களை விடலாம், அவங்க ஏழைன்னு சொல்லலை, பக்தர்களுக்கு கொடுக்கலான்னா அதில் எங்களுக்கு என்ன லாபம், அவங்களால எங்களுக்கு. இது நிறைய ஒரு பரவலாகவே வீடியோ வந்துடுச்சு. இதில் மதுரை முத்து அவர் கிண்டல் பண்ணது இருக்குது. இப்போ ஒருத்தனுக்கு நோய் இருக்குது, கடன் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எனக்கு எங்கே போனாலும் தீரலை, டாக்டர்கிட்ட செக் பண்ணால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு, இன்னொரு டாக்டர்கிட்ட செக் பண்ணால் உனக்கு இந்த வியாதின்னு பயம் காட்டுறாரு. அப்போ நம்ம தூங்கும்போது நம்ம உடம்பு எங்கே போகுது, தூங்கும்போது, அதாவது நீ சொல்கிறிய தியான நிலை, தூங்கும்போது போயிடும். அப்போது நல்லதை நினச்சிட்டு தூங்கும்பா, நீ நல்ல எண்ணத்தோடு தூங்கு. அந்த இரவில் கனவு நேரத்தில் நமக்கு அந்த 16 குடும்பத்தினுடைய உயிர் அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கிறதுனால இந்த 8 வழியில் உள்ளவங்க நம்ம கனவுல காட்சி கொடுப்பாங்க. அதான் சொன்னேன், பேய் பிசாசுங்கிறது வந்து இரவு நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடு மிருகம்தான் பேய் பிசாசுன்னு சொல்லியாச்சு, ஆந்தை வீட்டுக்கு ஆகாதுங்கிறதும் பேசியாச்சு. அப்போது நம் முன்னோர்களினுடைய அணுக்களின் வெளிப்பாடு கனவு அப்படின்னா அவங்க எந்த உறவு கெட்டிருக்கோ அந்த உறவு காரகத்துவம் கெட்டுடும். அப்போ இந்த 8 பேர் பிறந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினா இவங்களுக்கு 4ஆம் இடங்கிறது தாய். அசையும் சொத்து அசையாத சொத்து பிரச்சனை இருக்கா, அந்த வீட்டில் செவ்வாய் நீச்சம், அப்போ உங்களுக்கு சந்திரன் கெட்டு போயிருக்குன்னா தாய் வழி சொத்து நீ தலைகள் என்னென்னாலும் கிடைக்காது, தாய்ங்கிற வாழ்க்கையும் நல்லா இருக்காது. அதே மாதிரி சூரியன் கெட்டுருச்சுன்னா தந்தை அப்படிங்கிற காரகத்துவம் ஒன்று, அந்த வழி சொத்து கிடைக்காது, இல்லைன்னா அந்த காரகத்துவமே இருக்காது. அப்போது ஒரு உறவு போயிடுச்சு அப்படின்னா அப்போ நீ அது சேர்ந்த நேரம் அந்த தெய்வத்துக்கு போ. அதுக்கு தான் உனக்கு சமூகத்தை பிரித்து வச்சான். அந்த சமூகத்தின் தெய்வத்துக்கு காலுக்கு கீழே அவன் இருக்கான். இறைவனடி சேர்ந்தார், இறைவா உன் பாதம் சரணம், குழந்தை வாழுமிடம் கருவறை, இறைவன் வாழுமிடம் கருவறை, குழந்தையும் தெய்வமும் ஒன்று, என் தாத்தா போல கண்ணு, என் பாட்டி போல மூக்கு. எப்படி? அப்போ அவங்க தான் தெய்வமாக இருந்து நம்முள்ள இருந்து நம்மளை இயக்குறாங்க. அந்த கிரகத்துக்கும் உறவுகளை பெயர் கொடுத்துருக்கான். அப்போ குல சாமி அப்படின்னா அப்போ 8 அடி புள்ள 16 அடி. திருமணம் ஆன ஒருவருக்கு 16 வரி. அதனால தான் நான் ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா, உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்களா, ஏன்னா அவங்களுக்கு தாத்தா பாட்டி வெளியே போய் கும்பிடணுங்கிறதுக்காக. பாரம்பரியம் பண்பாடுங்கிறது தமிழினுடைய கலாச்சாரம். அப்போது இந்த குலசாமிங்கிறது ஒன்று கிடையாது. இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தந்தை வழியில் உள்ளது மட்டும் தனியாக ஒரு இடத்துல கும்பிடுவாங்க. ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் சித்தப்பன் மாமன் பேரை பாடாமல் விட்டு பாருங்கள், தெரியும். சில சமூகத்திலலாம் வெட்டுக்குத்தே வந்துடும்.
அப்போது உங்களுக்கு அந்த மாமன் துணை இல்லைன்னா கழுத்தில் மலை ஏற முடியாது கிடையாது. மாமன் துணை இல்லைன்னா கழுத்தில் மாலை ஏறாது. கழுத்தில் அதாவது கன்னிகாதானம் பண்ணக்கூடியது யார்? மாமனை வச்சு. அதாவது இந்த உலகத்தில் நிறைய விஷயம் சொல்லலாம். தானத்தில் சிறந்த தானம் கன்னிகாதானம். ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து பாதுகாத்து நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள் எந்த நொடியும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடவனுடைய தலைமுறை வளர்கிறதுக்கு. அப்போது இந்த குடும்பத்தில் உள்ள உடலை கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உயிர் அணுக்களை கொடுங்க. இது ரெண்டும் உடல் ஓர் உயிர். அப்போ 2 உடம்பினுடைய உயிரும் உடலும் ஒன்று சேரும். 2 குடும்பத்தினுடைய உயிரும் உடலும் ஒன்று சேரும். அதனுடைய குழந்தை. அப்போ உடல் அழியும் உயிர் அழியாது. அந்த உயிர் காரகத்துவம் எங்கே இருக்குன்னா குலசாமி காலுக்கு இருக்கும். இது எங்கள் ஊர் சைடில் சீர்வழின்னு சொல்லுவாங்க. எங்கள் நெல்லை மாவட்டங்களில் குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி அமாவாசை, இந்த பௌர்ணமி, இந்த அஷ்டமி, நவமி, நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது. வெள்ளி செவ்வாய் உண்டு, குலசாமி பூஜை உண்டு. இப்போவும் குலசாமிக்கு வரி உண்டு, வருடம் பூஜை உண்டு. குலதெய்வங்கிறது இந்த 8 வழியில் தாய் வழி சீர்வழியே மச்சான் ஊரில் தெய்வம். இன்றைக்கி பொழுதுபோக்குக்கு நிறைய வந்ததுனால நிறைய பேத்துக்கு நான் என்கிட்ட வந்தவங்களில் பாதி பேத்துக்கு தன் தாத்தா ஊரே தெரில, நிறைய பேருக்கு தாத்தாவே இல்லை. அப்போ பாரம்பரியம் மனித இனம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போது உனக்கு முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எந்த நோயாக இருந்தாலும் எந்த கடன் புரிஞ்சாலும் உனக்கு கொடுத்த காசு வரலையா, உனக்கு தீராத பிரச்சனை இருக்கா, தயவு செய்து நீ எந்த நாட்டில் வேணாலும் இரு, எந்த ஊரில் வேணாலும் இரு, பூர்வீகத்தில் இந்த 8 வழியை தேடி கண்டுபிடிச்சிருக்கும். தாய் வழி, தந்தை வழியில் உள்ள தாத்தா பாட்டி தெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சின்னா நடக்க மாட்டாதவன் சித்தப்ப வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டேன், அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண மாட்டேன். உறவு முறை. ஏன்னா உன் இனம் சார்ந்த இடத்துல நீ கல்யாணம் பண்ணும்போது அந்த குளறுபாடி தெரிலன்னா வந்துடும். உறவுகள் சட்டிக்குள்ளேயும் பெட்டிக்குள்ளேயும்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம இத்தனை பேர் ஒன்றா இருந்தால் நினச்சி பாருங்கள், உன் குலம் தெய்வம் அப்படின்னா இந்த 16 குடும்பம் குலம், குடும்பம் ஒரு கோவில், இந்த 16 குடும்பம் ஒன்று செஞ்சுன்னா நம்மளுடைய குலம், அதுதான் சாமி, குலசாமி. அப்போ குலசாமி ஒன்று கிடையாது, 16ங்கிறது கல்யாணம் ஆனவங்களுக்கு. கல்யாணம் ஆகலையா, அதனால தான் உனக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா தாய் தகப்பனுக்கு முதல்ல 3 தடவை சுற்றி ஆசீர்வாதம் வாங்க சொன்னேன். கல்யாணம் ஆனவங்க தாய் தகப்பங்க, மாமனார் மாமியார் இல்லாதவங்க அவங்க தாத்தா பாட்டி வலிக்காது. அட்லீஸ்ட் ரொம்ப முடியலை, அப்பாவுக்கு அப்பா அம்மா, அம்மாவுக்கு அப்பா அம்மா, உருவம் 1 துருவம் 2 திசை 4. எப்பா தெற்கும் தெரியல திசையும் தெரியல, இறைவா காப்பாற்றுங்கிறீங்க. அந்த தாத்தா பாட்டிங்கிற திசையவாது கண்டுபிடிங்க. வாழ்க்கையில் ஓரளவுக்காவது துன்பம் குறையும். இறைவன் என்பது நம் முன்னோர்கள் அவர்களுக்கு, அதாவது இந்த காலத்தில் ஃபோட்டோ இருக்குது, அந்த காலத்தில் ஃபோட்டோ கிடையாது. அந்த ஃபோட்டோ இல்லாததுனால பெரிய பெரிய மன்னர்கள் கோயில் கட்டினா நம் முன்னோர்கள் கல்லை வச்சு குத்தி வச்சான், சில பேர் மண்பீடம் பிடிச்சான், அவன் இருந்த இடத்துல தான் வச்சுருப்பான். என் தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்த இடம்ப்பா இது. அப்போ அந்த இடத்துல கொடுத்த சாமி உன் குலசாமியாக இருக்குது. அப்போது உடல் அழியும் உயிர் அழியாது. அப்போ நம் முன்னோர்களின் உயிர் உங்களுக்காக அந்த இறைவன் காலடியில் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி நம்ம பிறந்த இடத்துல நம்ம வைப்ரேஷன் இருக்கோ, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கோ, அது உனக்கு தெரியுமா? இங்கே நோய் வந்துடுச்சு, அங்கே போன வைப்ரேஷன் நீ உணர்ற இல்லை, அதே மாதிரி நீ அங்கே போகும்போது எந்த கிரகம் கெட்டிருக்கோ அது ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அதுக்கு தகுந்த உணவை அதுவே உனக்கு கொடுத்துரும். ஏன்னா அவங்க தான் உன்னை இயக்குறாங்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் தேடி போக வேண்டியது. இந்த 8 வழிங்கிறது 8னா சனி, உங்களுக்கு 8னா சனி, 1 8 8, 2 8 16, 6 1 7, 3 8 24, 4 2 6, 4 8 32, 3 2 5, 5 8 40, 4, 6 8 48, 8 4 12, 3. அதாவது சனி ரிவேட்ஸு, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அதாவது ராகு கேதுங்கிறது 8ஆம் வீடு. அப்போ 8ங்கிறது ரிவேட்ஸு, ராகு கேது ரிவேட்ஸு. புரியுதுங்களா? அப்போ உனக்கு இறந்த காலத்தில் உள்ளவங்க தான் நிகழ்காலத்தில் வாழ்க்கையை உங்களுக்கு முறைப்படி வழி நடத்தி தரணும். அப்போ அவங்கள போய் வணங்கு. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் சிறந்த குரு, நம்ம தாத்தா பாட்டி தான் தெய்வம். அதாவது அப்பா அம்மா அவர்களுக்கு தாத்தா பாட்டி, அதான் சொல்கிறான் மாதா பிதா குரு தெய்வம். அப்பா அம்மாங்கிறவங்க குரு, அதுக்கப்புறம் இருக்கிறவங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டியாக மாதா பிதா, அதுக்கப்புறம் குரு, அதுக்கு முன்னாடி உள்ளது பூரா தெய்வம். அந்த தெய்வம் தான் நம்ம உடம்புல இயக்குது. அதனால தான் குழந்தையும் தெய்வமும் உண்டு. அப்போ குலதெய்வம்ங்கிறது நம் முன்னோர்கள் வழிபட்ட 8 ஊரில் அவங்கவுங்க சமூகத்தை சார்ந்த 2-3 கோயில் இருக்கும். நீ ஒரு பரிகாரமும் பண்ண வேண்டாம், உன் பூர்வீகத்தை 8 வழியை தேடி கண்டுபிடிச்சி கும்பிடு. அதுக்கப்புறம் உன்னுடைய வைப்ரேஷனே ஆன்ட்டு